வணக்கம் நண்பர்களே, திறந்துவிடு சிசே நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். 7 லாஜிக்ஸ் ஃபார் பீஸ்ஃபுல் லிவிங். இன்னைக்கு இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒவ்வொரு முறையும் உங்களை மேம்படுத்த, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைய, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க நாங்கள் எடுத்த ஒரு முயற்சி தான் இந்த திறந்துவிடு சிசே நிகழ்ச்சி. இது மூலமா பல பேருக்கு பல அறிந்த அறிஞர்கள் சொன்ன கருத்துக்களை பற்றி நம்ம ஒவ்வொரு முறையும் ஷேர் பண்ணிக்கிட்டு வரோம். இது மூலிமா பல பேர் பயனடைஞ்சிருக்காங்க. உங்களுக்கும் இது பயன்படக்கூடியதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய எண்ணங்களை, கருத்துக்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. எங்களுடைய இந்த நிகழ்ச்சியோட முக்கிய இம்பார்ட்டண்ட் அப்ஜெக்டிவே வேக் அப் த ஜெயண்ட் இன் யூ. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தியை வெளியில் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நாம் ஒவ்வொருத்தரும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தோம்னா எந்த துறையை சேர்ந்தவராகவும் இருக்கலாம். அந்த துறையில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம நாடு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம தமிழகம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாரும் இன்றைக்கி நிமிர்ந்து பார்க்குற அளவுக்கு தமிழ்நாடு வந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் நம்மளுடைய சாஃப்ட்வேர், நம்மளுடைய இன்ஜினியர்ஸ், நம்மளுடைய எஜுகேட்டட் யூத். இன்றைக்கி இந்தியாவில் ரீசெண்டாக நடந்த ஒரு சர்வேல தமிழ்நாடு இஸ் நம்பர் 2 இன் ஆல் இண்டெக்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இன்னமும் நம்ம நிறையா பண்ண முடியும். பிற்படுத்தப்பட்ட ஸ்டேட்ஸ்லாம், பின்னாடி இருக்கிற மோஸ்ட் அண்டர் டெவலப்ட், நாட் ஸோ டெவலப்ட் ஆர் நாட் yet டெவலப்ட் ஸ்டேட்ஸ்லாம் இருக்கிறப்போ நம்ம இன்னும் டெவலப்பிங்காக தான் இருக்கோம். இன்னும் நம்ம நிறையா பெரிய லெவலில் பண்ண முடியும். இந்த வளர்ச்சியை எல்லா துறையினரும், இட் ஷுட் பி இன்க்ளூசிவ், ஒவ்வொரு சின்ன கிராமங்களையும் போய் சேரணுங்கிறதுக்காக பல ஸ்டெப்ஸ் அரசாங்கம் மூலியமாக எடுக்கிறாங்க. பல என்ஜிஓஸ் இதுக்காக பாடுபடுறாங்க. உங்களுடைய எண்ணங்களை மேம்படுத்த இந்த மாதிரி ஒரு சமுதாய வானொலி, அண்ணா எஃப்எம், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக ஒரு சின்ன முயற்சி தான். இந்த முயற்சினால் நிறைய பேருக்கு பாசிட்டிவாக டெவலப்மெண்ட் வந்திருக்கு. இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு ரீசெண்டாக நான் கேள்விப்பட்டேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் we will try to give you lot of new inputs from our own past history, Vedic thoughts and management thoughts. Let's start today's program. 7 logics for peaceful living. First logic, make peace with your past so it does not spoil your present. நம்ம நிறைய பேர் இந்த பழைய விஷயத்தையே ஞாபகம் வச்சுக்கிட்டு அதையே ஒரு மனசுக்குள்ள ஒரு வெறுப்பை வளர்த்துக்கிட்டு அதனால நம்முடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம். இது அவ்வளோ நல்லதில்லை. உங்களுடைய மன அழுத்தங்கள், உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு, உங்களுடைய ஹெல்த்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு இந்த மாதிரி தாட்ஸ் இல்லாமல் காரணம். ஸோ உங்களை நீங்கள் இந்த நெகட்டிவ் தாட்ஸு உங்களுக்கு வரத்துக்கு காரணம் யூ ஹாவ் நாட் மேட் பீஸ் வித் யுவர் பாஸ்ட். பாஸ்டில் சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காத கசப்பான அனுபவங்கள் இருந்திருக்கலாம். அது உங்களை வெறுப்படைய செய்திருக்கலாம். அதனால நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதை ஒரு மனசில் ஒரு வெறுப்பாக வச்சுக்கிட்டு அதையே நீங்கள் ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு இன்றைக்கி வேறு யாரையோ ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை நீங்களே, உங்கள் வாழ்க்கையை நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிறதா இருக்கலாம். தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. இட் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த். இட் இஸ் ஆல்சோ நாட் குட் ஃபார் த சொசைட்டி. ஸோ மேக் பீஸ் வித் யுவர் பாஸ்ட் ஸோ இட் டஸ் நாட் ஸ்பாயில் யுவர் ப்ரெசன்ட். What others, second point, what others think of you is not your business, is none of your business. இல்லை, இது நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தினந்தோறும் வாழ்க்கையில் அவர் என்னை பற்றி என்ன நினைப்பார், அவங்க என்ன நினைப்பாங்க, சொசைட்டி என்ன நினைக்கும், பக்கத்து வீட்டுக்காரர் என்ன நினைப்பார், என்னுடைய ஆஃபீஸில் என்ன நினைப்பாங்க, என்னுடைய மாமியார் வீட்டில் என்ன நினைப்பாங்க, என்னுடைய சமூகம் என்ன நினைக்கும், என்னோட சர்ச்சில் எப்படி பார்ப்பாங்க. இந்த மாதிரி உங்களை நீங்கள் எந்த ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடியும் அவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினச்சி தான் நம்மளோட ஆக்டிவிட்டி பண்ணுறதா இருக்குது. திஸ் இஸ் நாட் அட் ஆல் த ரைட் அப்ரோச். ப்ளீஸ் do not do this. What others think of you is none of your business. உங்களுக்கு இது சரின்னு பட்டுதா, ஓகே, ப்ளீஸ் go ahead and do, as long as it does not hurt anybody. இன்னொரு சமூகத்துடைய பிலீஃபை நம்ம ஹர்ட் பண்ணுறதா இருக்கக்கூடாது.
ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஷூ போட்டுக்கிட்டு கோயிலில் போகக்கூடாது. இல்லை ஏன் நான் என்ன அவங்க சொல்கிறத கேட்குறதுங்கிறது, தட் இஸ் நாட் கரெக்ட். பிகாஸ் யூ ஆர் நாட் ஹர்ட்டிங், இட் மே பி ரைட், உங்கள் மனசுக்கு அது தப்புன்னு படாத இருக்கலாம். பட் ஆனால் இன்னொருத்தருடைய பிலீஃப் சிஸ்டத்தை நீங்கள் ஹர்ட் பண்ணுறீங்க. அது பண்ணாதீங்க. நான் அவங்க என்ன சொல்கிறது, நீ தாலி போட்டுக்கணும் நான் நினைக்கல, இது என்னதுக்கு மஞ்சள் கயிறு கட்டிக்காதே இருக்கலாம். யூ மஸ்ட் ஹவ் சீன் ரீசெண்ட்லி இந்த ட்ரெண்ட் வந்து ரொம்ப விசிபிளாக நிறைய இடத்துல பார்ப்பீங்க. அதுவும் பெண்கள் வந்து நிறையா சொசைட்டியில் இது வந்து காமனாக பார்க்க முடியுது. ஒரு தின்னா ஒரு செயின், தாலியெல்லாம் போட்டுக்கிறது இல்லை செயினே போடாத கூட இருக்காங்க, கல்யாணம் ஆனவங்க கூட. அப்படின்னா கணவன் இல்லையா, இல்லை தாலி அவுத்துட்டாக்க கணவன் இறந்துட்டாருன்னு அர்த்தமா? இந்த மாதிரிலாம் ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்குது. பட் அகெயின் உங்களுடைய சென்டிமெண்ட்ஸை, உங்களோட பிலீஃபை நீங்கள் வச்சுக்கிறதுல தப்பு இல்லை. பட் இன்னொருத்தங்களை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறது இஸ் நாட் குட். But as long as it does not hurt another person's sentiment or another person's belief system, it's okay. What others think of you is none of your problem or none of your business. 3. Time heals almost everything. Give the time some time. நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம், இந்த மிகப்பெரிய சுனாமி மாதிரி கேதார்நாத்தில் எழுந்த அந்த ஒரு மலை வீழ்ச்சி, அந்த ஒரு வெள்ளம் எப்படி எல்லாத்தையும் அழிச்சுதுன்னு. நேற்று நான் பார்த்தேன், திருப்பி கேதார்நாத்தில் அதே மாதிரி எல்லாரும் நடைபாதையில் கோவிலை பார்க்குறதுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ இட் இஸ் எவ்ரிதிங் இஸ் பேக் டு நார்மல். பழைய மாதிரி இல்லைன்னா கூட கோவிலில் பூஜைகள் நடக்குது, மக்கள்லாம் கேதார்நாத் யாத்ராவுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு மன அமைதியை கொடுக்குது. அப்படிங்கிறதுக்காக அங்கே போகாதீங்கன்னு நம்ம தடுக்கிறத விட, அங்கே போகிறதுக்கு என்னெல்லாம் வழிமுறைகள், அதை எப்படிலாம் சேஞ்ச் பண்ண முடியும்னு அரசாங்கம் மாற்றி அமைச்சிருக்காங்க. உத்தராகண்ட் மாநிலம் வந்து அந்த ஏற்பட்ட ஒரு அழிவு, பேரழிவு, இவ்வளோ பெரிய வெள்ளம் எப்படி வந்தது, எப்படி அழிச்சுதுன்னு பார்த்ததெல்லாம் அவ்வளோ குயிக்காக கிட்டத்தட்ட 4000-5000 பேர் இறந்து போனாங்க. அவ்வளோ பெரிய வீழ்ச்சியும் தாண்டி இப்போ திருப்பி பழைய மாதிரி அங்கே பூஜைகள் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அங்கே மக்கள் வந்து டூரிசமுக்காக போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டைம் இஸ் த பெஸ்ட் ஹீலிங் மெடிசன். இட் ஹீல்ஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங். ஸோ டைம் ஹீல்ஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங். கிவ் டைம் சம் டைம். ஸோ நேரம் வந்து எல்லா ஒரு சந்தோஷமான சூழ்நிலையும் இதுவும் கடந்து போகும், ஒரு வருத்தமான சூழ்நிலையும் இதுவும் கடந்து போகும். ஸோ டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங், ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங். நான் கொடுத்த இந்த எக்ஸாம்பிள் மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த உலகத்தில் எதுவுமே பர்மனெண்ட் கிடையாது. சேஞ்ச் இஸ் த ஒன்லி திங் தட் இஸ் கான்ஸ்டன்ட். எவ்ரிதிங் இஸ் கண்டினியூஸ்லி சேஞ்சிங். பேட் அண்ட் குட் டைம்ஸ் கம் அண்ட் கோ. பட் ரிமெம்பர், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களுக்கு வருத்தமான அந்த சூழ்நிலையாக இருக்கலாம். யூ மஸ்ட் ஹவ் ஹேட் சம்படி க்ளோஸ் டு யூ who you have lost, or ஏதோ நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்த விஷயம் நடக்காமல் போயிருக்கலாம். அதுவும் நல்லதுக்குன்னு நினச்சிக்கிட்டு ஸ்டார்ட் மூவிங் ஃபார்வர்ட். திங்ஸ் வில் பி பெட்டர் ஃபார் யூ. Fourth point, no one is the reason for your happiness except yourself. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டுங்க. உங்கள் மன சந்தோஷம் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் கீயை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து, அவர் கீ கொடுத்தாதான், அவர் வந்து காலையில் எழுந்து எனக்கு காஃபி நல்லா இருக்குன்னு சொன்னாதான் எனக்கு சந்தோஷம், அவர் என்னுடைய சமையலை நல்லா இருக்குன்னு சொன்னாதான் என் சந்தோஷம், நான் ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணி என் பாஸ் இது நீ நல்லா பண்ணியிருக்கேன்னு சொன்னாதான் எனக்கு சந்தோஷம். டூ யோர் பெஸ்ட். லெட் பீப்புள் டாக், டஸ் நாட் மேட்டர். அவங்கக்கிட்ட உங்கள் கீயை கொடுத்துட்டு டோன்ட் பி அ விக்டிம். வாட் ஹேப்பன்ஸ், the moment the other person takes an advantage of you, then you become an emotional victim of the other person. It can be a husband, it can be a child. என் குழந்தை வந்து இன்னைக்கு கோவமாக போயிட்டான், அதனால் எனக்கு வருத்தம். உங்கள் ஹாப்பினஸ்க்கு வேறு யாருமே காரணம் இல்லை, நீங்கள் மட்டும்தான் காரணம். சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ரைட். இட் இஸ் மை ability to keep myself happy. Nobody can force me or nobody can change, nobody can take that away from me. This is very important, because if you are happy with yourself, the experiences that you undergo, the ability for you to keep yourself happy is not as a key handed over to someone else. Need not be your parent, need not be your boss, need not be your friend, need not be your surrounding, need not be a religious guru.
Sometimes we go fall at the feet of somebody who claims to be a Guruji or Swamiji, who might take advantage of our emotional weakness. Please do not do that. Don't compare your life with others. You have no idea their journey is all about. அதாவது நிறைய முறை இது வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு குறை தான் இது. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மற்றவங்கள கம்பேர் பண்ணியே வாழ்க்கையை நடத்திட்டு இருப்போம். எங்கள் அக்கா இந்த மாதிரி, என் தங்கச்சி இந்த மாதிரி, எங்கள் அம்மா இந்த மாதிரி, எங்கள் அண்ணன் இந்த மாதிரி, என் தம்பி இந்த மாதிரி, என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி, எங்கள் எதிர் வீட்டில் இந்த மாதிரி, என் கணவர் இப்படி செய்யலை, என் மனைவி இப்படி செய்யலை, என் குழந்தை இப்படி நடந்துக்கல. Now, as I have already told you so many times, நம்மளுடைய கை ரேகை, இந்த நடுவிரல் ரேகை, இந்த தம் இம்ப்ரெஷன் உலக அளவில் 6 பில்லியன் 600 கோடி பேர் தம் இம்ப்ரெஷனை அனலைஸ் பண்ணி பார்த்ததுல ஒன்னோட ஒன்று கூட மேட்ச் ஆகலை. ஸோ ஜஸ்ட் இமேஜின், so many people have been born, so many people have died. There is some uniqueness about everybody, including twins and triplets. They are not common. So why compare yourself with somebody? You are unique, you are incomparable with anybody. So don't compare yourself with somebody else. அதுக்காக அவங்களுடைய சூழ்நிலையில், அவங்க வளர்ந்த விதத்தில், அவங்களுடைய வாழ்க்கை முறையில், அவங்களோட காலகட்டத்தில், அவங்களுடைய சூழ்நிலையில், அவங்களோட என்விரான்மெண்ட்டில் அவங்க எதனால அப்படி இருக்காங்கன்றதுக்கு நமக்கு தெரியாது. அவங்க படித்த சூழ்நிலை, அவங்களுக்கு கிடைத்த அனுபவங்கள், அவங்களுடைய வாழ்க்கை முறைகள், இதில் பல விஷயங்கள் ஒரு மனுஷனோட ஒரு மனுஷன் மேட்ச் ஆகாத இருக்குது. ஒரே காலேஜில் நம்ம 2 பேரும் படிச்சிருக்கலாம், ஒரே ஸ்கூலில் இருந்திருக்கலாம், ஒரே ஹாஸ்டலில் இருக்கலாம், ஒரே தட்டில் சாப்பிட்ருக்கலாம், ஒன்றாவே வளர்ந்துருக்கலாம். ஆனால் உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கணும், உங்கள் பார்வை என்ன மாதிரியே இருக்கணும், நீங்கள் வாழ்க்கையை பார்க்கும் விதம் வேறமாக இருக்கும், உங்கள் ஆட்டிடியூட், உங்களோட எபிலிட்டி, உங்களோட ஆப்டிடியூட், உங்களுடைய நாலேஜ் எல்லாமே வேறையாக இருக்கலாம். தயவு செஞ்சு அவங்களோட உங்களை கம்பேர் பண்ணி இப்படி தான் அவங்க இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்கறது தவறு. ஏன்னா யூ டு நாட் நோ வாட் their journey is all about. 6th point, stop thinking so much. It's all right if you do not have answers for all the problems. Now see, உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இது ஏன் நடக்குது, இது இப்படி நடக்குது, இதுக்கான ரீசன் என்ன, அதுக்கான ரீசன் என்ன, இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம். See, there are certain things which you should understand. These are beyond my control. You cannot find answers for everything. ஸோ ரொம்பவும் இதை பற்றி யோசிச்சு வருத்தப்பட்டு நீங்கள் இன்னோவேட்டராக இருக்கலாம், டிஸ்கவரராக இருக்கலாம், எக்ஸ்ப்ளோரராக இருக்கலாம். ஆஸ் ஐ டோல்ட் யூ ஏர்லியர், ப்ளீஸ் ரிமெம்பர் there are lot of things which is beyond us. There are lot of things which does not have scientific explanations, but it happens. The last point, smile. You don't know, you don't own all the problems of this world. தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்கள். எதுக்கு எல்லா ப்ராப்ளமும் என்னோ நான் தான் இந்த உலகத்தையே, என் ஷோல்டரில் தான் இந்த உலகமே நடந்துகிட்ருக்கு, நான் இல்லைனா இந்த உலகமே கிடையாது. சில டீச்சர் நினச்சிப்பார், நான் மட்டும் இல்லைனா இந்த கிளாஸில் இருக்கிறவன் எல்லோரும் ஃபெயில் ஆகிடுவான், நான் தான் இந்த கிளாஸையே நடத்திட்டுருக்கேன், நான் இல்லைனா இந்த குடும்பமே அழிஞ்சு போயிடும். இந்த மாதிரி நிறையா குடும்ப தலைவர்கள் சொல்லுவாங்க. ஆனால் அவருக்கு தெரியாது, அவர் போய் சேர்ந்தால் அந்த குடும்பம் இன்னும் சந்தோஷமாக இருக்கும்னு. உண்மை அதுதான். தயவு செஞ்சு இதை ஸ்டார்ட் பிலீவிங் டோட்டலி. உண்மையாக நம்புங்க. நீங்கள் இல்லைன்னா இந்த உலகம் இன்னைக்கு இருக்கிறத விட இன்னும் நல்லா இருக்கும். நீங்கள் உங்களால் தான் இந்த உலகமே நடந்துகிட்டு இருக்குங்கிறது, இந்த ஒரு மாயையான ஒரு எண்ணத்தை, ஒரு அரகன்ஸை, ஒரு மெதப்பை, ஒரு மமதையை வளர்த்துக்காதீங்க. இது நல்லதில்லை. ஆஸ் அ பர்சனாலிட்டி, ஆல் ஆஃப் us should realize there is one thing that is definitely going to happen. We are going to die. Now this death is certain for all of us. So where is the question of carrying that arrogance? என் ஷோல்டரில் தான் எல்லாம் நடக்குது, நான் தான் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ண போகிறேன். I'll do my best. I know the world will be a better place after I leave. I knew the world was a greater place before I came in. But let me see what I can contribute in this world. நான் விட்டுட்டு போன விஷயங்கள் இந்த உலகத்தில், இந்த இறந்த பிறகும் வாழக்கூடிய விஷயங்கள் என்னால் விட்டுட்டு போக முடியுதா? என்னுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இந்த உலகத்துக்கு, நான் இறந்த பிறகும் வாழக்கூடிய விஷயங்களை நான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேங்க. ஸோ தீஸ் 7 லாஜிக்ஸ் கேன் மேக் a lot of difference to your life. First, make peace with your past so it does not spoil your present. 2, what others think of you is none of your business. 3, time heals almost everything. Give time some time. 4,
no one is the reason of your happiness except yourself. 5. Don't compare your life with others. You have no idea what their journey is all about. 6. Stop thinking too much. It's all right not to know all the answers. 7. Smile. You don't own all the problems in this world. In the 7 logics for peaceful living can make you lead a better life. ஒரு harmonious, peaceful, happy life-க்கு definitely இந்த 7 logics will be of great help. But remember, as a human being, we all understand we are relating with other human beings. So constantly இதை 1, 2, 3 கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் வச்சு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. Start leading life from an angle. I am very thankful for what I already have. I am very thankful to God for what I am blessed with. I am very, very thankful to God for whatever I have received till date without asking. So He will provide you all the good things that you would have otherwise not got. Even if you had planned, எனக்கு இது வேணும் அது வேணும் நீங்கள் கேட்டிருந்தா கூட கிடைக்காததை விட அதிகமான விஷயம் உங்கள் கையில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. Read up on wisdom. Listen to wisdom. Think wise thoughts. Act wisely. But more than anything else, spend time with wise people. See, wisdom படித்து தெரிஞ்சுக்கலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம், திங்க் பண்ணி நம்ம புது wisdom thoughts தெரிஞ்சுக்கலாம். More than anything else, இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு இதுதான். See, கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் பாருங்களேன், if you squeeze an orange, you get orange juice. If you crush a flower, you get fragrance. In stressful situations, the essence of what is inside shows up outside. ஸோ ஒரு ஆரஞ்சு பழத்தை கசக்குனா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஜூஸ் மாதிரி, ஒரு பூலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு வாசம் மாதிரி உங்களுக்குள்ள உங்களை ஒரு ஹார்ஷ் ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ஸில் தான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் வெளியில் வருது. The essence of our mind comes out as words and actions. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் வார்த்தைகளாகவும் உங்களுடைய நடவடிக்கைகளாகவும் உலகத்துக்கு தெரிய வருது. If we are peaceful and pleasant within, our words and actions will be pleasant regardless of external circumstances. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் அந்த ஒரு காசிலையோ இல்லை அந்த ஹிமாலயன் பார்டரில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தாடி வளர்த்துக்கிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. சுற்றி இந்த சினிமாவில் கூட பார்த்துருப்பீங்க, நான் கடவுளில் சுற்றி ஒரு பணம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம், 4 பேர் கத்திட்டு இருப்பாங்க. ஆனால் ஒருத்தர் அவர் பாட்டை உட்காந்து கண்ணை மூடிட்டு உட்காந்துருப்பார். சுற்றி நடக்கிற டிஸ்டர்பன்ஸு அவரை பாதிச்சிருக்காது. உங்கள் மனசளவில் நீங்கள் அமைதியோடையும் ஒரு ஹார்மோனியஸாக ஹாப்பியாக இருந்தீங்கன்னா உங்களோட வேர்ட்ஸும் ஆக்ஷன்ஸும் அப்படியே தெரியும். சில பேர் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ரொம்ப அமைதியாக ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. சில பேர் ரொம்ப அஜிடேட்டடாக டென்ஷனாக எப்பவுமே இருப்பாங்க, எதுக்கு எடுத்தாலும் தடான்னு. There are people who are very relaxed. They are people who are very happy, pleasant inside. So being pleasant inside, being happy and peaceful inside, it will get reflected by way of words and actions. So each one of you, I am sure, are going to achieve greater heights, are going to achieve all your dreams are going to come true. Each one of you, let success come abundantly. Let there be joy, happiness and success to each one of you. Good luck to all of you. Thank you. Let's meet up in the next episode.